ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி காலையில் 4:10 எழுந்திரிச்சிட்டு சஹருக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஹருக்கு என்ன செஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாப்பாடு ஆக்கிட்டு அப்புறம் மீன் ஆணம், இந்த மீன் தலையெல்லாம் போட்டு ஆணம் மட்டும் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சௌச்சௌ கூட்டு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அது மட்டும் இருந்தால் கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு முட்டை ஒன்று பொரிச்சிக்கிட்டோம் சைட் டிஷ்க்கு. சஹருக்கு எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு நியத் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி ஒன்று குடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே ஒரு கிளாஸ் காஃபியும் குடித்தாச்சு. காஃபி குடித்தா தான் அந்த டே ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் எப்போவுமே சஹர் சாப்பிட்டு ஒரு காஃபி ஒன்று குடிச்சிடுவோம். குடித்து முடிச்சுட்டு ஒரு 5 o'clock போல் நியத்து வச்சுட்டு தொழுதெல்லாம் முடிச்சுட்டு சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதெல்லாம் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு கழுவி முடிச்சுட்டேன். கிச்சன் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் தென் குழந்தைக்கு வந்து பால் காய்ச்சிட்டு இருந்தேன். பால் காய்ச்சிட்டு பையனுக்கு ஸ்நாக்ஸுக்கும் சோளம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் தென் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்திங்கன்னா அவனுக்கு பணியாரம் செஞ்சு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு மதியானம் பசங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக ரைஸ் போட்டு செஞ்சுருந்தேன். அப்புறம் கீரை பாதி கட்டு இருந்துச்சு, அதையும் போட்டு செஞ்சாச்சு. கீரை சோறு மாதிரி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அண்ட் தென் 12:15க்கு அவனை போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்து ஃபஸ்ட்டு அவனுக்கு லஞ்ச் எல்லாம் கொடுத்துட்டு 1:30க்கு அவனை தூங்க வச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3:30 போல் என்னோடய கிளாஸ்க்கு நான் வந்து கிளம்பிட்டேன். கிளாஸ் முடிச்சுட்டு வரதுக்கு 6 o'clock ஆகிடுச்சு. 6 o'clock வீட்டுக்கு வந்துட்டு நோம்பெல்லாம் திறந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இது மறுபடியும் சஹருக்கு செஞ்சிடலாம் நைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எக் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். ஒரு முட்டை வந்து அவிச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு முட்டை அவிச்சிட்டு சைடில் வந்து எக் பிரியாணிக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை. அதாவது பிரியாணி செஞ்சுருக்கேன், இதை வந்து முட்டையை வந்து அந்த சாப்பாட்லேயே உடச்சி ஊற்றி இது நான் வந்து செஞ்சது கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஆஸ் யூஷுவல் பிரியாணிக்கு செய்கிற எல்லா மெத்தடுமே அப்படியே நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன். வீட்டில் கொத்தமல்லி அந்த பச்சை மிளகா அதெல்லாம் இல்லாதனால இருக்கிற திங்ஸை வச்சு பிரியாணி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் 60 மசாலா, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, புதினா எல்லாமே போட்டு அரிசியும் கழுவி ஊற்றிட்டு முட்டையை வந்து உடச்சி போட்டு நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். மேலே வந்து நெய் வந்து அப்படியே போட்டாச்சு. குழந்தைக்கும் பால் வந்து ரெடி பண்ணியாச்சு. நல்லா ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு. நான் கூட எப்படி இருக்கும், முட்டை அப்படியே கலைஞ்சிருமோ, எல்லாம் அப்படியே அதோடு கலங்கி மிக்ஸ் ஆகிருமோ அப்படின்னு நினச்சேன். பட் அது வந்து அப்படியே இருந்துச்சு. அதை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு நெய் ஊற்றி மிச்சம் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு சஹருக்கு வெங்காயம்லாம் வெட்டி ரெடியாக வச்சுட்டேன். தயிர் பச்சடிக்கு அந்த நேரத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்தாச்சு. பாய் பாய்.